நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒரு 25% மட்டுமே தான். ரைட். ஸோ 75% ஈரானை எதிர்க்கிறதுக்கான மெயின் ரீசன் அங்க இருக்கிறது டாலர் ஃப்ரீ எக்கானமி. டாலரோட டாமினன்ஸ் இல்லாம அவங்க சாதிச்சுக்கிறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை இந்த உலகத்துக்கு. அவங்க ஏன்னு சொன்னா முன் உதாரணமாக ஆகிடுவாங்க. அப்படி எதிர்த்த எல்லாருமே இன்னைக்கு மண்ணுக்குள்ள இருக்கிறாங்க. சதாம் ஹுசைனும் சரி, கடாஃபியும் சரி, இன்க்ளூடிங் இடியமீன் ஆல்சோ. இடியமீன் சொன்னது வேற எதுவும் இல்லை கைஸ், உகாண்டா ஃபார் உகாண்டன்ஸ். எங்களோட அனுர்குமார் அவர்கள் சொன்னாங்க ஸ்ரீலங்கா ஃபார் ஸ்ரீலங்கன்ஸ். அதுவே போதும் மொத்த ஸ்ரீலங்காவையுமே ரைட். ஸோ 1979 நடந்த ஈரானியன் ரெவல்யூஷன், ஈரானோட புரட்சி இந்த உலகத்துக்கு பெரிய ஒரு முன்னுதாரணத்தை எடுத்து காட்டுச்சு. ஸோ அன்றைக்கு ஈரான் வந்துட்டு ரெவல்யூஷன்ல வெற்றி அடைஞ்சாலுமே கூட ஈரானுக்கு அந்த நாட்டை கொண்டு போறதுக்கு ஒரு முடிவை எடுக்கவாகிச்சு. அதாவது நாட்டுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் தேவை, ஒரு பாலிசி தேவை. ரைட். ரெவல்யூஷனால மட்டும் ஒரு நாட்டை கட்டமைக்க முடியாது கைஸ். ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யுஎஸ்எஸ்ஆர், ரஷ்யா இவங்களோட இன்விடேஷனும் வந்துச்சு, வெஸ்டோட இன்விடேஷனும் வந்துச்சு. ஸோ ஈரான் என்ன பண்ணிச்சுன்னு சொன்னா இது ரெண்டையுமே ரிஜெக்ட் பண்ணிருச்சு.